எந்த இளைஞர்களுடைய தன்னெழுச்சியும் யாரும் தடுத்துட முடியாது. அதை நீங்க அணையே போட்டுற முடியாது. அப்ப நம்ம சரி செஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நாம ரொம்ப சரியா இருந்திருப்போம். இப்ப நம்ம அப்பாவே இருப்பாரு, ஒரு பெரிய ஸ்கூல் வாத்தியாரா இருந்திருப்பாரு, அவர் பல பேருக்கு பாடம் எடுத்தவரா இருப்பார், அவரே வாத்தியாரா இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு மாணவன் வேற ஒரு இடத்துல போய் படிச்சுட்டு வேற ஒண்ணு அப்பாவுக்கு சொல்லி கொடுப்பான். அப்ப அப்பாவா இருந்தாலும் வாத்தியாரா இருந்தாலும் இப்ப பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியர் இருந்தாலும் கேட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. கால மாற்றத்தை நம்ம உணர்ந்து செயல்பட வேண்டியது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கு கடமைன்னு நான் நினைக்கிறேன். சார், நீங்க தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் ஒரு ஆட்சியை பார்த்துட்டீங்க, அல்லது தொடர்ச்சியாக 15 ஆண்டுகளுக்கு மேல ஒரு பார்த்துட்டீங்கன்னு சொன்னாலே நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப புதிய தலைமுறை வரும்போது ஒரு மாற்றத்தை விரும்புவாங்க. அப்ப அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறத இணையதளம் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் பொழுதுபோக்கு பயன்படுத்துறதா இருந்துச்சு. சமீப காலமாக அரசியலுக்கு அதிகமாக இணையதளங்கள், ரீல்ஸ் எல்லாமே பயன்படுத்தப்படுது. அப்படிங்கும்போது இது வரத்தான் செய்யும். ஆனா அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்கான்னு தான் நம்ம பார்க்கணும். இது சரியானதா, இந்த கேள்வி நியாயமானதா அப்படின்னு தான் பார்க்கணும்.